உள்ள கேப்டனுக்குள்ள ஒன்று டிரைவ் மோட் வந்து, இன்னொன்று வந்து பவர் மோட் ஒன்று. இல்லை கீர்லாம் ஒன்றும் இருக்காது, வெறும் ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு அஸ் ஆஃப் வரைக்கும். இப்போ மேலே ஏறி உட்காந்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் மட்டும் நீங்கள் எப்படி நம்ம இந்த டிவிஎஸ் சுற்றிலாம் ஓட்டுவோம் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் தான் கீர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி உள்ள இந்த ரேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிடும். உள்ள அதாவது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனாக உங்களுக்கு நம்ம காட்டிடும். எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் 100 to 110 கிலோமீட்டர்ஸ் போனால் பெரிய விஷயம். 120 130 போனால் பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு தாராளமாக உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ரேடியல் டயர்ஸு வித் டியூப்லெஸ் டயர்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி பிஎஸ்எம் மோட்டார்ஸ் உங்களுக்கு. அதாவது ரேட்டட் வந்து நீங்கள் நினைக்கலாம் தண்ணியிலலாம் போனால் தண்ணி ஊறினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது வண்டியை. ஒரு 5 to 6 hours 7 hours தண்ணியில்